ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஎஃப் மூலமாக பணம் எடுப்பவருக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் சுலபமாக உங்களுக்கான பணத்தை வந்து எடுக்கலாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பிஎஃப் தரப்புலேருந்து புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது வருங்கால வைப்பு நிதி பணம் 100% வரை இனி எடுக்கலாம். அதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. மிக சிக்கலான 13 விதிகளை ஒன்றிணைந்து அத்தியாவசிய தேவைகள், நோய், கல்வி, திருமணம், வீட்டு தேவைகள் மற்றும் சிறப்பு சூழ்நிலை என 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்ட ஒற்றை நெறிப்படுத்தப்பட்ட விதியாக மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பிஎஃப் அமௌண்ட் எடுப்பதுக்கு 13 கிட்டத்தட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதெல்லாமே சிம்பிளிஃபைட் பண்ணி மொத்தமாக 3 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இனி உறுப்பினர்கள் வருங்கால வைப்பு நிதியில் உள்ள தகுதியான இருப்பு தொகையில் 100% வரை திரும்ப பெற முடியும், வித்ரா பண்ண முடியும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான விதிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க பாருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்துச்சுன்னா மொத்தமாக 13 காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. அதை இப்போ நம்ம சிங்கிளாக வந்து பார்த்தா மெர்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எசென்ஷியல் நீடாக இருக்க, இல்னஸாக இருக்கட்டும், எஜுகேஷன், மேரேஜ் இருக்குது. அதேமாரி வீட்டு தேவைகள், ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ் போன்ற 3 விதியை வந்து பார்த்தா அமல்படுத்துகிறாங்க. நவ் மெம்பர்ஸ் வில் பி ஏபிள் டு வித்ரா அப் டு 100% ஆஃப் எலிஜிபிள் பேலன்ஸ் இன் த ப்ரூடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்ரா லிமிட் ஹாவ் பின் லிபரலைஸ்டு. எஜுகேஷன் வித்ரா அலௌட் அப் டு 10 டைம்ஸ். அதாவது எஜுகேஷனுக்காக நீங்கள் வித்ரா பண்ணுறீங்க அப்படின்னா 10 டைம்ஸ் வரையும் அலோவ் பண்ணுறாங்க. மேரேஜுக்கு வந்து பார்த்தா 5 தடவை வரையும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி 3 தடவை இருந்துச்சு. பட் இதை வந்து பார்த்தேன் இப்போதைக்கு. ஸோ நீங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக 10 தடவை வரைக்கும் நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். மேரேஜ் பர்பஸ்க்காக 5 தடவைக்கு மேலே நீங்கள் பணம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. Requirement of minimum service have been uniformly reduced to only 12 months for the all partial withdrawal. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்ஷலாக வித்ரா பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 12 மாதம் சர்வீஸில் இருக்கணும் அப்படின்ற மாரி நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் a provision has been made for earmarking 25% of the contribution in the member account as minimum balance to maintain by the member at all time. அதாவது மினிமம் நீங்கள் 25%க்கான அமௌண்ட்டை எப்போயுமே மெயின்டைன் பண்ணணும். மீதி இருக்க மொத்த அமௌண்ட்டை நீங்கள் எப்போனாலும் எடுத்துக்கலாம், வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. திஸ் வில் எனபிள் த மெம்பர் டு என்ஜாய் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃபர் பை த இபிஎஃப்ஓ ப்ரெசன்ட்லி 8.25 இருக்குது. அலாங் வித் த காம்பவுண்டிங் பெனிஃபிட் டு இந்த மாதிரி எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் நீங்கள் 25% அமௌண்ட்டை நீங்கள் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். காம்ப்ளிமெண்டிங் த எபோ இட் ஆல்சோ டிசைட் டு சேஞ்ச் தி பீரியட் ஆஃப் அவைலிங் ப்ரீமெச்சூர் ஃபைனல் செட்மெண்ட் ஆஃப் இபிஎஃப் ஃப்ரம் 2 மந்த்ஸ்லேருந்து 12 மந்த் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 மந்த்ஸ்லேருந்து 36 மந்த்தாக இருந்துச்சு. இப்போ 2 மந்த் டு 12 மந்த்தாக மாற்றிருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான புதிய அப்டேட்டுங்க. ஸோ 100% உங்களுக்கான பணம் எடுப்பதற்காக மத்திய அரசு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் கொடுத்துறாங்க. இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் விரைவில் உங்களுக்கு வரப்போகுதுங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது தொழிலாளர்களுடைய வருங்கால வைப்பு நிதியில் 100% சேமிப்பை எடுத்துக்கொள்ள உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதனால் 7 கோடிக்கு மேற்பட்ட இபிஎஃப் உறுப்பினர்கள் பயனடைவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இபிஎஃப்லிருந்து குறிப்பிட்ட அளவிலான பணத்தை மட்டுமே எடுக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இதில் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டேலியா தலைமையில் திங்கட்கிழமை நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. இது குறித்து மத்திய தொழில் அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இபிஎஃப் திட்டத்தின் கீழ் பகுதியளவு பணத்தை எடுத்துக்கொள்வதை எளிமைப்படுத்தும் விதமாக 13 சிக்கலான அம்சங்களை 3 வகைப்பாட்டின் கீழ் கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அத்தியாவசிய தேவைகள், உடல்நலக்குறைவு, கல்வி, திருமணம், வீட்டு தேவைகள் மற்றும் பிரச்சேத சூழல் என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. தற்போது இபிஎஃப்லிருந்து திருமணம் மற்றும் கல்வி உள்ளிட்டோருக்கு 3 முறை பகுதியளவு பணத்தை எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது. புதிய முன்னெடுப்பின்படி கல்வித்தொகைக்கு 10 முறையும் திருமணத்துக்கு 5 முறையும் பணத்தை எடுத்துக்கொள்ள ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பகுதியளவு பணத்தை எடுத்துக்கொள்வதற்கான குறைந்தபட்ச சேவை 12 மாதங்களாக நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முன்னதாக பிரத்யேக சூழலின் போது பணத்தை எடுக்க காரணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய நிலை இருந்தது. இதனால் பலம் கோரும் பலரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. ஆனால் தற்போது இந்த வகைப்பாட்டின் கீழ் பணத்தை எடுக்க எவ்வித காரணத்தையும் குறிப்பிட தேவையில்லை. அதாவது அந்த பிரத்யேக சூழலின் காரணமாக பணத்தை வித்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன் கேட்டிருக்கும், என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுக்கப்புறம் அது தேவையில்லை, ரீசனை நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்லை, அப்படியே நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
உறுப்பினர் அனைவரும் எப்போதும் தங்களது இபிஎஃப் கணக்கில் 25% குறைந்தபட்ச சேமிப்பாக வைத்திருக்க வேண்டும். அதேபோல் தற்போது இபிஎஃப்ல உள்ள நிலுவைத் தொகையில் 100% வரை திரும்ப பெற ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இபிஎஃப்ல நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்வு காண விஸ்வாஸ் என்ற திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது புதுசாக பார்த்தீங்கன்னா விஸ்வாஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கான குறைகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இபிஎஃப்வின் கடனை 5 ஆண்டுகளுக்கு முறையாக நிர்வகிக்க 4 நிதி மாணவர்கள் நியமிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான புதிய ரூல்ஸ். ஸோ இதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். அதுக்கான அப்டேட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது எப்படி இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.